நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்லா சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். மேசம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா தற்போது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். இப்போ 4வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது நீங்கள் ஆனி மாதம் 21ஆம் தேதி வரை வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் செய்து கொள்ளலாம். அதாவது கட்டல், பீரோ, கிரைண்டரு, மிக்சி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பண்டமாத்திரங்கள் வாங்கி வைக்கலாம். 4வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது புதிய வண்டி வாகனம், வீட்டுக்கு வெள்ளை அடிப்பது, பெயிண்ட் அடிப்பது, வீட்டை பராமரிப்பது, அதே மாதிரி ஆடு மாடு புதிதாக கால்நடை வாங்கலாம். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது உங்களுக்கு வசதிகள் உண்டு. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்வது பெரிய அளவு நன்மை தான். அடுத்த 29 நாட்கள் மேச ராசிக்கு 2 7ஆம் அதிபதி 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே அடுத்த 29 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். மேச ராசிக்கு 5வது வீட்டிலே சுக்கிரன் செல்வது மேலோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் பெரியோர்களுடைய அருள் உங்களுக்கு உண்டு. 5வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது நீங்கள் குலதெய்வங்களுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்க. குலதெய்வ அருள் ஆசியுடன் பல நல்ல காரியங்கள் 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது மேசராசி என்பதற்கு நடக்கப் போகிறது. நீங்கள் குடும்பத்திற்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வையில் கேதுவோடு இணைந்து செல்வார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் நின்று அவருடைய 4ஆம் பார்வை கேது சுக்கிரன் மேல் செல்கிறது. மேச ராசி என்பதற்கு 5ஆம் இடம் மிக பலமாக இருக்கும். விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம். விவசாயத்தில் இந்த காலகட்டம்
நல்ல மகசூல் எதிர்பார்க்கலாம். ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் மூலம் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது சிலருக்கு தம்பதியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். கேதுவோடு இணைந்து செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் செல்லும்போது நீங்களோ உங்கள் குழந்தைகளோ இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வயிற்று வலி வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. மின்சாரம் நெருப்பு வண்டி வாகனம் இயந்திரம் சார்ந்து மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். சுக்கிரன் கேதுவோடு இணைந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது நெருப்பில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது ஓட்டல் கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள் நெருப்பை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகன இயந்திர ஓட்டுநர்கள் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மின்சாரம் கரண்டில் கவனமாக இருக்கணும். ஒயரை மாற்றி மாற்றி கனெக்ஷன் கொடுக்கறது, ஈரக்கையில் போய் செல்ஃபோன் சார்ஜ் போடுறது, ஈரக்கையில் போய் சுவிட்சு போடுறது, இதெல்லாம் இந்த கால நேரத்தில் மேசராசி என்பர்கள் நீங்களும் சரி உங்கள் குடும்ப நபர்களும் சரி கவனமாக இருக்கணும். 5வது வீட்டிலே நெருப்பு ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது செவ்வாய் பகவானுடைய பார்வை அங்கே விழுகிறது. உங்கள் குழந்தைகளுக்கு வயிற்று வலி ஜுரம் காய்ச்சல் சளி இருமல் இந்த மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்புண்டு. நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அதே வழியில் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் எதிர்பாராத சண்டை சச்சரவும் வரும். ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது எதிர்பாராத வழியில் நண்பர்களிடம் உறவினரிடம் உங்களுக்கு பிரச்சனை வரும். 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது உங்கள் மனைவி திருமணமானவர்களுக்கு மனைவியும் கணவரும் நல்லா உறுதுணையாக உதவியாக ஒத்தாசையாக இருப்பாங்க. இது ஒன்று போதும் உங்களுக்கு. மேச ராசிக்கு 7 நாட்டு சனியில் விரைய சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 12வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு 7 நாட்டு சனியில் விரைய சனி வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏற்கனவே உங்களுக்கு பணம் விரயம் என்பது மருத்துவத்திற்காக அதிகமாக பணம் விரைய செலவு பண்ணிருப்பீங்க. 12வது வீட்டிலே சனி வரும்போது உங்களுக்கு காலில் அடிபடுறது, காலில் முள் கொத்துறது, கல்லில் போய் இடிச்சிக்கிறது, காலில் நரம்பு பிடிச்சிக்கிறது, மூட்டு எலும்புலாம் வலிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் குடும்ப நபர்களுக்கும் வந்திருக்கும். 12வது வீட்டிலே சனி இருக்கும்போது மேசராசி என்பளுக்கு எவ்வழியிலும் உங்களுக்கு பணங்காசு விரயம் ஆகிட்டே இருக்கும். உங்கள் பயண போக்குவரத்தில் ஒரு இடைஞ்சல்கள் இடையூறுகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது உங்கள் குழந்தைகள் படிப்பில் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். கரெக்டாக படிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். உங்கள் குழந்தைகள் இப்போ 5வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக இருப்பாங்க. அதிக நேரம் படம் பார்ப்பாங்க, அதிக நேரம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் உங்கள் குழந்தைகள் படிப்பு சார்ந்து இப்போ நீங்கள் முழு கவனம் செலுத்தி அவங்கள தண்டிக்க வேண்டும். மேசராசிக்கு 5வது வீட்டிலே கேதுவோடு சுக்கிரன் இணைந்து சென்று செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது தெய்வ வழிபாடு செய்யுங்கள். மேசராசிக்கு 1008 பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் காணாமல் ஓடிவிடும். 5வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.